ஒரு ஊரில் பிச்சைக்காரன் ஒருவன் ஒரு பழைய கோணிப்பையோடு வீடு வீடாக உணவுக்காக அலைந்தான். ஒரு நாள் ஒரு வீட்டின் முன்னே போய் நின்று, இந்த வீடு மிகப் பெரியது. ஆனால் இங்குள்ளவர்களுக்கு பணம் நிறைய இருந்தும் இன்னும் அதிகமாகவே எதிர்பார்க்கிறார்கள். எனக்கோ கொஞ்ச பணம் கிடைத்தால் போதும், திருப்தி கொள்வேன். அதிக ஆசைப்பட மாட்டேன் என்று அந்த பிச்சைக்காரன் சொன்னதும் அதிர்ஷ்ட தேவதை அவன் முன்னே தோன்றியது. நான் உனக்கு தங்க நாணயங்கள் கொடுத்து உதவுகிறேன் என்றதோடு, கோணிப்பைக்குள் விழுகின்ற நாணயங்கள் மட்டுமே தங்கமாக இருக்கும். அவை நிலத்தில் விழுந்தால் தூசியாகிவிடும் என்றும் சொல்லியது. பிச்சைக்காரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தான். அதிர்ஷ்ட தேவதை கோணிப்பை நிரம்பியதும் தங்க நாணயங்களை கொட்டுவதை நிறுத்தியது. உன் கோணிப்பையில் இருக்கிற நாணயங்கள் உன்னை அரசனை விட பணக்காரனாக்கும். அது போதும் தானே என்றது. போதாது, இன்னும் வேண்டும் என்றான் பிச்சைக்காரன். அதிர்ஷ்ட தேவதை மேலும் சில தங்க நாணயங்களை கொடுத்துவிட்டு, உன் கோணிப்பை இதற்கு மேல் தாங்காது என்றது. பிச்சைக்காரன் இன்னும் கொஞ்சம் வேண்டும் என்றான். அதிர்ஷ்ட தேவதை மேலும் தங்க நாணயங்கள் கொடுத்தது. மறுவினாடி கோணிப்பை கிழிந்தது. அதனுள் இருந்த நாணயங்கள் கீழே விழுந்து தூசியாகின. அதிர்ஷ்ட தேவதையும் மறைந்தது. பிச்சைக்காரன் திகைத்துப் போய் நின்றான். பேராசை யாரை விட்டது?